ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. எனது தாய், தந்தை, குரு மற்றும் தெய்வங்களுக்கு நமஸ்காரம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதாவின் 23வது எபிசோடில் இருக்கோம். ஸ்ரீமத் பகவத்கீதை 4 சாப்டர் முடிச்சிருக்கோம். இப்போ 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம், அதை பார்க்க போகிறோம். இதில் வந்து 2லேருந்து 5th சாப்டர் வரைக்கும் கர்மயோகம் பற்றி தான் வருது. கர்மயோகம் இன் சாங்கிய யோகம், அப்புறம் ஞான கர்ம சந்நியாச யோகம், கர்மயோகம், கர்ம சந்நியாச யோகம், இப்படி இதோடு இந்த கர்மயோகத்தை பற்றின ஒரு சாப்டர்ஸும் முடிகிறது. ஸோ இதுக்கு ஒரு இது எப்படி இதில் இப்போ அவர் எதை சொல்லினார் என்ன அப்படிங்கிறது ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு கதை சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து ரொம்ப டேலண்டட், செம நாலெட்ஜு, குட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தது. அண்டு டீசெண்டாக ரொம்ப இதுவாக இருப்பார். மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்டில் அந்த நாடு அதனால ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நல்லா முன்னேறிய நாடு ப்ளஸ் முன்னேறிண்டும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தது அந்த நாடு. அவருக்கு ஒரு மந்திரி, அவர் வந்து நம்ம முதலமைச்சர்னு இங்கே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு அவரோடையே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி. அவர் வந்து அவரும் ரொம்ப டேலண்டட். அவருக்கு வந்து நல்ல புத்தி. ஏதாவது ஒன்று அறிவாக சார்ந்த விஷயமாக கேட்கணும், அவரை வந்து ஏதாவது ஒன்று இவருக்கு டவுட் வந்தது, க்ரியேட்டிவாக ஏதாவது கேட்கணும் அப்படின்லாம் தோணித்துன்னா இவர் உடனே அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டார். கேட்ட உடனே அவர் வந்து கரெக்டாக ஆப்டாக ஒரு ஆன்சர் சொல்லிவிடுவார், ஒரு ஐடியா கொடுத்துடுவார். இவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவார். அந்த நாட்டில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடும். ஒரு டெப்டி மினிஸ்டர் அதே மாதிரி. அந்த மந்திரினா துணை மந்திரி. அவர் என்னென்னா, அவர் ரொம்ப இவருக்கு ஏதாவது ஒரு மனசில் குழப்பமாக எடுத்து இது மாதிரி அது அறிவு சார்ந்த விஷயம் கேட்குறதுங்கிறது அது நாலெட்ஜ், அப்படியே அது தியரிட்டிக்கலாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இவருக்கு வந்து மனசில் ஒரு குழப்பமாக எடுத்து இது பண்ணலாமா கூடாதான்னு தெரியல, இல்லை ஏதோ ஒரு ஒரு வருத்தம் இருக்குது, இல்லை ஏதோ ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, அவ்வளோ சந்தோஷம் ரைட்டாக தப்பாக தெரியாது. அப்புறம் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமா, பண்ணினா அவளோட தாட்ஸ் எப்படி இருக்கும், இப்படிலாம் அவருக்கு வரும்போது டவுட் வரும்போது அவர் அந்த டெப்டி மினிஸ்டரை தான் கூப்பிடுவார், துணை மந்திரியை கூப்பிட்டா. அவர் வந்து இவருக்கு மனசுக்கு இதமாக கரெக்டாக இவருக்கு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அந்த ரிப்ளையை அவர் கொடுப்பார். அவரும் செம்ம டேலண்டட், செம்ம ஸோ அதனால் இந்த 2 பேரையும் வச்சுட்டு இவர் ரொம்ப நல்லா பண்ணார். இவங்களுக்கு கீழே நிறைய படைகள் எல்லாம் இருந்தது. அப்போது இந்த நாட்டில் வந்து சென்டர், அந்த தலைநகரில் இவா இருக்கா 3 பேரும். இந்த மொத்த நாட்டுக்கும் 10 டிஸ்ட்ரிக்டாக பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அந்த 10 பிரிவுகளுக்கும் ஒரு 10 அதிகாரிகள் போட்டா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிற்றரசர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சின்ன அரசர் ஒருத்தர் இருந்துருவார். அந்த மாதிரி போட்டு அந்த நாடு ரொம்ப அமோகமாக போயின்ட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு வியாபாரி ஒருத்தன் உள்ளே வந்தான். வியாபாரி வந்தவன் அவன் வந்து ரொம்ப வஞ்சகமாக இருக்கிறவன். அவனுக்கு என்னென்னா, இந்த நாடு வந்து இருக்கிறதுலேயே இந்த நாடு தான் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மற்ற கண்ட்ரீஸை விட இந்த கண்ட்ரி சூப்பராக இந்த ராஜா வந்து நல்லா பண்ணின்னு போகிறான், இங்கே இருக்கிறவாளும் இந்த மந்திரியும் சரி, அந்த துணை மந்திரியாகட்டும், இல்லை அந்த சிற்றரசர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தா இவனோட அந்த ராஜாவோட கண்ட்ரோலில் இருக்கா. அண்டு அந்த மொத்த கண்ட்ரியும் நல்லா அதே மாதிரி இவங்க லைனுக்கே போய் கரெக்டாக ஒத்துழைச்சி அந்த நாடு வந்து முன்னேறிண்டே போகிறது. அமைதியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவருது. ஸோ நம்ம வந்து இந்த நாட்டுக்குள்ளே நம்ம போய் வியாபாரம் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வலையை வீசி நல்லா நம்ம வந்து திறமையை காமிச்சு நம்ம மேலே வரணும் அப்படின்ட்டு இவனுக்கு ஆசை. அதனால இவன் இங்கே வரான். ஆனால் இவனை வந்து என்னென்னா, இவனுக்கு சூழ்ச்சி, இந்த பேராசை, வெளிவேஷம் போடுறது, இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒருத்தன். இவன் வந்து டக்குன்னு எல்லாரையும் கவர் பண்ணிவிடுவான், அட்ராக்ட் பண்ணுவான். ஆனால் இவனுக்கு பேராசையும் ஜாஸ்தி. கொஞ்சம் கிடச்சாலும் இன்னும் வேணும்னு ஆசைப்படக்கூடியவன். இவன் என்ன பண்ணினா, இப்படி யோசித்தான். முதல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது இந்த சிற்றரசர்கள் இருக்கார் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஏரியாவாக போய் அந்த ஒவ்வொரு ஹெட்டையாக நம்ம முதல்ல பிடிப்போம், அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்ஸ், அதாவது அந்த சிற்றரசர்கள் கிட்ட போனான். போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ண முடியும், இந்த ஊரில் வந்து இப்படி பண்ணினா மற்ற ஊரில் இருக்கிறவங்கள்லாம் கூட இங்கே வந்து உங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம வந்து நிறைய லாபம் பார்க்க முடியும், உங்களுக்கும் என்னென்ன வேணுமோ நான் அதெல்லாம் பண்ணி தருவேன், இங்கே பாருங்கள், இந்த கல் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த வந்து ரொம்ப விலை உயர்ந்த ரத்தின கல், அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி அவனுக்கு கொடுத்தான். அப்புறம் என்கிட்ட 2 குதிரை இருக்குது, இந்த குதிரை வந்து உங்கள் நாடுலேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய குதிரைகள், இது வந்து நீங்கள் உங்கள் சேரியட்டில் வச்சுன்னு நீங்கள் போயிட்டு வரலாம் எங்கே போகணுன்னாலும்,
எல்லாரும் உலகமே ஊரே திரும்பி பார்க்கும் உங்களை, இவ்வளோ நல்ல குதிரை இப்படி குதிரை பூட்டி இந்த இதில் வராருன்னு பார்க்கும். இப்படிலாம் சொல்லி ஒவ்வொன்றா அவன் அட்ராக்ட் பண்ணுறான், கொடுக்கவும் கொடுக்குறான். உடனே அவருக்கு வந்து முதல்ல இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, நம்ம ஸ்மூத்தாக தானே போயின்ட்டுருக்கு. இவன் எங்கேருந்து வந்திருக்கான், வெளியில் வேறு நாடு பேர் சொல்கிறான், அங்கேருந்து வந்திருக்கான், இவனை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நினச்சா கூட திரும்பி அவனுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துடுறது. இவன் இவ்வளோ கல் வச்சுருக்கான், இந்த இதெல்லாம் ரத்தினமெல்லாம் வச்சுருக்கான், இவ்வளோ நல்லா ரொம்ப நல்லவனாக இருக்கானே, நம்மளுக்கு நல்லா ஒத்து போகிறான், அதனால இவன் எதுக்காவது யூஸ் ஆகிடுவான், நம்ம வியாபாரமும் பெருக்க முடியும், அப்போ நம்ம நாட்டுக்கு தானே நல்லது, அதனால இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொன்றா இவனுடைய பவருக்குள்ளே இருக்கிற இதில் அவனுக்கு எல்லா இதுவும் ஓகேன்னு பண்ணிடுறார். இவன் என்ன பண்ணுறான், இதே மாதிரி 10 சிற்றரசர்கள்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தரையா அதே மாதிரி அட்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலையும் அவனுடைய வியாபாரத்தை அவன் இது பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இவனுடைய வியாபாரம் ரொம்ப ஃபேமஸான ஒன்றா ஆகிடுறது. எங்கே போனாலும் இவன் வந்து அந்த சிற்றரசர்களில் வந்து அவன் இது பண்ணியிருக்கான், அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கான். அதனால அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இவர் வந்து சின்ன ராஜாவுக்கு இதுவானவர், வேண்டியவர், அதனால் நம்ம விட்டு கொடுக்கணும், இந்த மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி ஆரம்பித்த உடனே இவன் என்ன பண்ணிடுறான், 10 வாக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது இந்த 10 பேருமே இவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடுறது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், என்னை வந்து அந்த டெப்டி மினிஸ்டர்கிட்ட அழைச்சின்னு போங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நான் அவராக கரெக்டாக கவர் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்லாம் இவன் பேசுகிறான். இப்போ இந்த 10 பேரும் என்னென்னா இவங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ இவன் வந்து இந்த மாதிரி இங்கேயே ரொம்ப இவ்வளோ பண்ணுறான், நம்ம கண்ட்ரிக்கு இது ஆபத்து அப்படின்னு தெரியறது. இருந்தாலும் இப்போ இவன் சொன்னதை கேட்டு தான் ஆகணும். இப்போ இவங்க தப்பு பண்ணியாச்சு, ஏன்னா பிரைபெல்லாம் வாங்கிட்டாங்க, அவன் எல்லா பிரைபும் கொடுத்தான், பிரைபெல்லாம் வாங்கிட்டாங்க. பிரைப் தானே அது, மேலே இருக்கவா கிட்ட சொல்லாமல் இவன் வந்து கொடுத்த கல், ரத்ன கல், அது இது குதிரை என்னென்னமோலாம் கொடுக்குறான், அதெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க இவங்க. அதனால் பர்மிஷன் வாங்காமல் அனுபவிச்சாச்சு, வெளிநாட்டுக்காரன் கொடுத்தது. இப்போ இதை அனுபவித்ததுனால இப்போ இவங்களுக்கு வந்து மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. இப்போ இவனை வந்து கூட்டின்னு போய் அந்த டெப்டி மினிஸ்டர்கிட்ட காமிக்கிறாங்க. அவனும் இவன் பேசுனதில் ரொம்ப இதுவாக மயங்கிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக போய் டெப்டி மினிஸ்டர்கிட்டேருந்து மினிஸ்டர்கிட்ட, அவனும் டெப்டி மினிஸ்டர்கிட்ட கூட்டின்னு போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது. மினிஸ்டர் கடைசியில் ராஜா கிட்ட அழைச்சின்னு போகிற மாதிரி வருது. ராஜாவும் ஒரு ராஜா முதல்ல ரொம்ப ரொம்ப புத்திசாலி, மந்திரியே புத்திசாலி, அவனும் எவ்வளவோ இது பண்ணுறான், அதுக்கு மேலே ராஜா இன்னும் புத்திசாலி. இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மந்திரி, டெப்டி மினிஸ்டர் எல்லாருமே இவன் பக்கம் நிற்கிறாங்க. நிச்சயமாக அப்படின்னா நம்ம நாட்டில் இவங்கள்லாம் நல்லவங்களாச்சே, இவங்கள்லாம் என்னுடைய ஆள், நான் தான் இது அப்படின்னு நான் சொல்லலாம், நானும் இவங்களும் வேற இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவங்கள்லாம் வந்து என்னோட சேர்ந்தவங்க. அதனால இவங்கள்லாம் அவன் பக்கம் நிற்கிறாங்கன்னா கட்டாயம் அவன் நல்லவனாக தான் இருப்பான், நம்ம நாடு முன்னேறத்துக்கு அவன் நிறைய ஐடியாஸ் ஆனால் கொடுக்குறான், அதனால நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த முத்திரை மோதிரம்லாம் கொடுத்தா அதை எடுத்துன்னு எங்கே வேணாலும் போகலாம். நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பவர் ஷீட்ஸு, பவர் அந்த மோதிரம், முத்திரை மோதிரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுறார் அவர். ஆனால் அவர் ஒரு விஷயத்துக்கு கொடுத்தா அந்த வியாபாரி அதை என்ன பண்ணுவான், நேச்சுரலி அவன் கெட்டவன் தான், அவனுக்கு ஆசை, பேராசை, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பேராசை ஆரம்பிச்சிது. இப்போ ஒவ்வொருத்தராக அலோவ் பண்ணினதுனால அவனுக்கு 10 பேரையும் பிடிக்கணுங்கிற ஆசை, 10 இடத்துலையும் நம்ம வியாபாரம் வளர்க்கணுன்னு. அப்புறம் டெப்டி மினிஸ்டர் இப்படி ஒவ்வொருத்தரையாக போய் கவர் பண்ணணுங்கிற ஆசை வந்தாச்சு. அடுத்தது இப்போது ராஜா கிட்டேயே நம்ம போய் நல்ல பேர் வாங்கணும், நம்ம ரொம்ப கிரேட்டாக இருக்கணுங்கிற ஆசை வந்தாச்சு. இப்போது ராஜா இதை கொடுக்கும்போது அப்போ இவனுக்கு இந்த மாதிரி பேராசை இருக்கிறதுனால நேச்சுரலி இவன் எப்படி இருப்பான், கெட்டவனாக தானே இருப்பான், வஞ்சகம் தானே பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொடுத்தா அவன் அதை யூஸ் பண்ணி 10 இடத்துல அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் இவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். இப்படி பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவனுக்கு ஏன் நம்மளே ராஜாவாக இருக்கக்கூடாது, நம்ம இவ்வளோ டேலண்டடாக இருக்கோம், இந்த நாட்டில் பல விஷயங்கள் நம்ம தான் பண்ணின்னு இருக்கோம் இப்போது அப்படின்ட்டு இவனுக்கு தோணின உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜாவையே எல்லாரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ராஜாவையே கைது பண்ணி அவனை ஜெயிலில் போட்டு விடுறான். ஸோ இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியறது, இந்த ராஜா ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ராஜா தோற்று போயிட்டார். இப்போது ராஜா யார், ஜீவாத்மா. மந்திரி யார், புத்தி. துணை மந்திரி யார், மனசு.
இப்போது அந்த தலைநகரம் அதுதான் இதயம், ஹார்ட். தலைநகரத்தில் தானே இவ இருந்தா. இப்போ அது இதயம், ஹார்ட் அது தானே. அந்த மனசு, புத்தி அப்படி ஒவ்வொன்றும் வந்தது. 10 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் யார்? அதெல்லாம் புலன்கள்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஏரியா எது? அந்த புலன்கள் இருக்கக்கூடிய இடம். மூக்கு, வாய், கண், காது இல்லையா, ஸ்கின்னு, இதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை சிற்றரசர்கள்னு வச்சுக்கலாமே. அந்த சிற்றரசர்கள் தான் யார்? புலன்கள். ஏன்னா அவங்க தான் அந்த புலன்கள் அந்த வேலையை பண்ணினது. மூச்சு, ஸ்மெல்லு, அப்புறம் காதில் ஒலி கேட்கறது, இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் பண்ணினது அவங்க தான். இப்போ அந்த வியாபாரி யார் அப்படின்னா அவன்தான் அந்த காமம், அவன்தான் அந்த ஆசையின் இருப்பிடம். ஆசையின் இருப்பிடமாக இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு அந்த மோகம் கிடச்சி இது வேணும் அது வேணுங்கிற ஆசை வந்ததுனால அவன் கடைசியில் கோபம் அடைஞ்சு அந்த ராஜாவையே சிறையில் போடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு தாட் அவனுக்கு செஞ்சவங்களுக்கே எல்லாருக்கும் துரோகம் பண்ணினான் இல்லையா. ஸோ அவன் காட்டிய அந்த பேராசை, அந்த பேராசை என்ன, வியாபாரம் இது எல்லாருக்கிட்டேயும் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு பேராசை காமிச்சான்ல எல்லாருக்கும். அதை வச்சு தானே அந்த புலன்கள்லாம் இதுவாச்சு. அப்போ அது என்ன அப்படின்னா அதுதான் போகங்கள். அந்த போகங்கள் தான் நம்மளை ஒரு வேறு பக்கம் இந்த பக்கம்னு இழுத்துன்னு போகிறது. கரெக்டாக ரைட்டாக பார்த்துல ரைட்டாக நம்ம போக முடியாமல் படுத்துறது எதுன்னு கேட்டால் அந்த மாதிரியான அந்த போகங்கள் தான் அவங்க காமிக்கக்கூடிய அந்த இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆசைப்படுற. கோவிலுக்கு போகணுன்னு நினைப்போம். நினச்சிட்டு இருக்கும்போதே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏன் அங்கே போயிட்டு வரலாமா, ஷாப்பிங் போகலாமா அப்படின்னா நமக்கு சரி ஷாப்பிங் போகலாம், இன்றைக்கி எப்படியாவது கோவில் போயிடணும்னு நினச்சேன், சரி நான் போயிட்டு வந்துடலாம், மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம், இப்படி சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அப்போ அந்த போகம் தேவைப்படுறது. அந்த மாதிரி ஆகிடுது இப்போது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன, ட்ரூப்ஸு, அந்த இதெல்லாம் படைகள். அந்த இதில் அவளுடைய படைகள் எது அப்படின்னா நம்மளுடைய கை கால் உடல் எல்லாமே பிளட்டு, நர்வ்ஸு, மசில், இதெல்லாம் தான் படைகள். ஸோ இதை கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கலைன்னா அது தன்னுடைய வேலையை காமிச்சிடும், நம்முடைய நிம்மதியை கெடுத்துடும், உடம்புக்கு வந்துடும் இல்லையா, ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ இது மாதிரி. அதனால் கர்மா அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது, நம்மக்கிட்ட எங்கே ப்ராப்ளம் வந்தது, நம்ம இந்த போகங்களுக்கு அடிப்பணிஞ்சு நம்ம போகும்போது தான். ஸோ இதை ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூச்சு விடுறதோ இதுவோ எல்லாமே இயல்பாக தானே நடந்துன்னு இருக்கிற ஒரு விஷயம், தானாக நடக்கிறது. அதெல்லாம் மூச்சு விடுறதும் சரி, நீ வாசனை ஒரு வாசனை தெரியறதுன்னா அந்த வாசனையை மூக்கு பிடிக்கிறதுன்னா அது தானாக நடக்கிறது. நீ போய் அது என்ன வாசனைன்னு பார்த்து வாசனை பிடிப்போம் அப்படின்னு நம்ம போய் பண்ணுறோமா, பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒன்று காதில் கேட்குறதுன்னா நம்ம போய் கேட்போம்னா கேட்குறதில்ல. என்னென்ன இன்றைக்கி என்ன சவுண்டு கேட்குறதுன்னு கேட்கலாம் நம்ம அப்படின்னு கேட்குறோமா, கேட்குறதில்ல. அது தானாக எங்கேயோ ஒரு சத்தம் வந்ததுனாலே உடனே இந்த காது கேட்டு நம்மளுக்கு மூளைக்கு கொடுத்துடுறது, இந்த சவுண்டு இங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நாக்கில் டேஸ்ட், இப்படி வாயில் போட்ட உடனே டேஸ்ட்டை பார்க்காம நான் இன்றைக்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட முடியாது நம்மளால். எது வாயில் போட்டாலும் அது ருசி பார்த்து அது சொல்லிடும், இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. நம்ம இதுவும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்துகிட்டே பாவக்காவை எடுத்து வாயில் கடித்தா கூட கசப்பு, உடனே கசப்புன்னு அது மூளைக்கு கொடுத்துரும். உடனே நம்ம மைண்டு திரும்பி பார்க்கும், என்னடா அது கசக்கிறது அப்படின்னு. அத்தனை நேரம் டேஸ்ட் பார்க்காம கூட சாப்பிட்ருப்போம். ஜென்ரலாக சாப்பிட்ற டேஸ்ட்டு தான், அதனால அது அப்படியே சாப்பிடுவோம். திடீர்னு அந்த டேஸ்ட் மாறினோடனே மைண்ட் அலர்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது எதையுமே நம்மளாக செய்யலை, அதுவாக செய்கிறது. மேலே யாராவது இடித்தா உடனே தெரியறது. எப்படி தெரியறது, நம்ம என்ன யாராவது இடித்தா நம்ம அலர்ட்டாக இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், பார்க்குறோமா, பார்க்குறது கிடையாது. கண் திறந்துருந்ததுன்னா நம்ம கண்ணில் எது இருந்தாலும் கண்ணில் படுறது. கண்ணில் படக்கூடாது அப்படின்னு கண்ணை திறந்து வச்சுக்க முடியுமா, முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள், இது எல்லாமே தானாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். இந்த மாதிரி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஆடாமல் நீ கரெக்டாக உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு எதுலேயும் பெருசாக பற்றுலாம் வச்சுக்காமல் எது உனக்கு பற்று தேவையோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு எது உன்னுடைய கடமையோ அதை செஞ்சுட்டு அப்படி இருந்தியானா அது உனக்கு நல்லது. நீ அந்த மாதிரி இருக்கலையானா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு போதும் இந்த பிறவி நம்ம மோட்சம் வாங்கிக்கலாம், நம்ம கடவுள்கிட்ட போயிடலாம் தோணாது. நிச்சயமாக இறந்ததுக்கப்புறமா திரும்பியும் அடுத்த பிறவி எடுக்கணுங்கிற ஆசை தானாகவே உள்ளே இருக்கும். நம்மளுக்கு சாகிறதுக்கே மனசு வராது. ஃபஸ்ட் பாயிண்ட்டை போக வேண்டாம். ஏன்னா முதல்ல கடவுளை அடைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பிறவிலேயே சன்னியாசி போல் நம்ம ஆனால் இந்த கடவுளோட சச்சித்தானந்தமயமான ஒரு நிலை அப்படிங்கிறாங்க.
அந்த நிலை கிடைச்சா தான் ஆக்சுவலாக நம்ம வந்து மோட்சம் அடையிறதுக்கான நிலை. ஸோ அந்த நிலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தன் வந்து மனுஷ பிறவியோடு தான் இருக்கணும்னு ஆசைப்படணுமா. ஏன்னா அடுத்தது என்ன பிறவி கிடைக்குமோ தெரியாது. மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்ச இந்த பிறவியில் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கணும், நம்ம நல்லா இதுவாகணும், அதனால் நம்ம நீடூழி வாழணும். அப்படி தானே இந்த ஆயுஷ்மான் பவன் தானே நம்ம இது பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதே மாதிரி தீர்க்க சுமங்கலி பவங்கிறோம். அப்படின்னா என்ன, ரொம்ப வருஷம் வாழணும், நல்லா வாழணும் அப்படிங்கிறோம். ஸோ அது சகல சௌபாகியத்தோடு வாழணுங்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், நம்ம நிறைய வாழ தான் நமக்கு பல விஷயங்களும் புரியும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஆனால் அதே அப்போ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு டெத்தும் பயம் வராது. ஏதோ ஒரு காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் அது நடக்க தான் போகிறது, அதை பற்றி ஏன் கவலைப்படணும் அப்படி தோண்டிடும் அவனுக்கு. அதனால் அதை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான். அவன் மட்டும் பாசிட்டிவாக இன்றைக்கி என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவான். இல்லைன்னா வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஏஜ் ஆக இன்னும் பயம் நிறையா இருக்கும். என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, அடுத்தது என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, யார் காப்பாற்றுவா, நம்மளுக்கு கடைசி காலத்தில் யார் வருவா, இதெல்லாம் இந்த பயமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் மீறி ப்ராக்டிக்கலாக வாட் இஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறத பார்க்க தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்படாமல் நிம்மதியாக இருப்போம். அதே நேரத்தில் கரெக்டாகவும் வாழ ஆரம்பிச்சிடுவோம், நிறைய தானாகவே எல்லாமே சேர ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு. ஸோ அதை தான் அந்த மாதிரி சொல்லின்னு வர்றார். ஸோ இது இப்போ இந்த மாதிரி இவர் ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் அந்த ராஜாவை, அப்போ அந்த ராஜாவுக்கு கூட என்ன, அவருடைய கர்மா வந்து கொஞ்சம் மாறி போயிருக்கும். இப்போ வந்து அவர் வந்து அந்த அந்த ஒரு யோசனைகளின் மூலமாக தான் அந்த பிறவிகளும் இருக்கும், நம்முடையது தான். ஸோ அது மூலமாக வந்ததில்லை. இப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கும், இப்போ அவருக்கு அந்த அடி வாங்கினதுனால நல்லவராக இருந்தவர் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இதுக்கு அடிபணிஞ்சதுனால இப்போ அவருக்கு அந்த புலன்களை எல்லாம் அடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இந்த வியாபாரி கெடுதல் பண்ணினதுனால கெடுதல்னால் என்னங்கிற பயம் அவருக்கு இருக்கும். நம்ம இப்படி பண்ணினோமே, நம்மளை எவனாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் இப்போ தான் அவருக்கு ஆரம்பிக்கும். ஆனால் இவங்களுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் தாண்டி வந்து நல்லவங்களாக இருந்தவங்க. அதனால் இவங்களுக்கு இப்போது இந்த அடிபட்டதுனால இந்த மாதிரி நம்ம ஏமாறவும் கூடாது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்கிள் பண்ணி வாழ ஆரம்பிக்கணுங்கிற அடுத்த அனுபவத்தை பகவான் கொடுத்துட்டார் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் இதுலேயே வந்து அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் அர்ஜுனர் முதல்ல அவரை கேட்குறார், நீ வந்து கிருஷ்ணா நீ கர்மயோகம் கிரேட்டுங்கிற, கர்ம சந்நியாச யோகம் கிரேட்டுங்கிற, சந்நியாச யோகம் கிரேட்டுங்கிற, எது எனக்கு நல்லதுங்கிறத நீ இப்போ சொல்லு அப்படிங்கிறார். முன்னாடி வந்து நீ என்ன ஒரே குழப்பற அப்படின்னு கேட்குறார். ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர் பேசும்போது செகண்ட் சாப்டரில் அவர் சொல்கிறார், நீ என்ன ஒரேடியாக குழப்பற, இதையும் கிரேட்டுங்கிற அதையும் கிரேட்டுங்கிற, அப்படி எது தான் சரி அதை முதல்ல ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே இப்போ சொல்லும்போது இவர் கொஞ்சம் தெளிவாயிட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வளோ 4 இதுவாக சாப்டராக அவர் மட்டும் சொல்லிகிட்டே இருக்க இப்போ அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாயிட்டார். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கர்மயோகமும் நல்லது தான், ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டா கூட போகிறோம் அப்படின்னு நீ சொல்கிற, சந்நியாச யோகமும் நல்லதுங்கிற, அப்போ எதை நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், கர்ம யோகமாக ஃபாலோ பண்ணாலும் சந்நியாச யோகத்தை ஃபாலோ பண்ண, எதை பிடிச்சிட்டாலும் ஏதோ ஒன்றுத்தை கெட்டியாக பிடிச்சிட்டேன்னா நீ ஜெயிச்சுடலாம், எல்லா இதுலேயும் பிறவி இதெல்லாம் முடிஞ்சு நீ வந்து நல்ல செம டேலண்டட் ஆகிடலாம், என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறார். அப்போது ஆனால் அவரை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகம்ங்கிறது கடமைகளை ஆற்றுதல். அதை செய்யும்போது தான் ஒருத்தன் வந்து அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை பார்க்கும்போது தான் அவனால் சந்நியாசி யோகத்தை கரெக்டாக போய் ரீச் ஆக முடியும். இல்லைன்னா அந்த கர்மயோகத்தை பண்ணாமல் சந்நியாச யோகத்தில் ரீச் ஆகிறதுங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால யூ ஹாவ் டு ஃபாலோ கர்மயோகா, இது என்னோட இது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சரி ஓகே. அப்போ இப்போது இதில் 2 விதமான ஆளுங்க, புத்தி உள்ள ஆளுங்களை பற்றியும் சொல்கிறார் அவர். ஒருத்தர் வந்து இந்த கர்மாவை நான் செய்கிறது வந்து கர்மா செய்யுதுன்னு இருக்கிறேன், கர்மாவை கரெக்டாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்குள்ளே வந்து இந்த ஆத்மா இருக்கார் இல்லையா, இந்த ஆத்மா பரமாத்மாவோட ஒரு துளி தான், அதனால் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எதை செஞ்சாலும் அது எல்லாமே ஆத்மாவுக்கா சொந்தம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அது கடவுளுக்கானது அப்படின்னு நினச்சிட்றாரு. நினச்சதுனால அவருக்கு எந்த ப்ராப்ளமுமே ஒட்டாது, நன்மையானாலும் சரி தீமை ரெண்டும் ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிடுவார் ஓரளவுக்கு. அப்போது அஃபெக்ட் ஆகாமல் இவர் நிம்மதியாகவே இருக்க ஆரம்பிச்சிடுவார், எல்லாத்தையும் கரெக்டாக டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடுவார்.
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு பார்ப்பார். ஆனால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கற்றுண்டுருவார். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான இது வரும்போதும் ஹாப்பியாக இருப்பார். அதே நேரத்தில் இது வந்து இதுவும் நம்ம ஆத்மா உள்ளே இருக்குது, பரமாத்மாவோட ஒரு துளியான ஆத்மா செய்கிறது, அதனுடைய இது தான் இது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்துருவார். இன்னொரு விதத்தில் இருக்கிறவர் எப்படின்னா, நான் மூச்சு விடுறது தானாக நடக்கிறது, வாசனை மூக்கு தானாக முகர்றது, எல்லாமே தானாக நடக்கிறது, நான் எதையுமே செய்யவே இல்லை, எல்லாமே அதுவாக நடக்கிற விஷயங்கள். ஸோ எனக்கு இதன் மூலமாக வரக்கூடிய உணர்ச்சிகள் அதெல்லாம் கூட ஓரளவுக்கு தானாக நடக்கிறது தான். ஸோ இதுக்கு உட்பட்டு நான் வந்து என்னை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் கரெக்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த போகத்துக்கு பின்னாடியோ இல்லை மோகத்துக்கு பின்னாடியோ கோபத்துக்கு பின்னாடியோ உணர்ச்சிக்கு பின்னாடியோ நான் போயிடக்கூடாது. என்னால் நான் இப்படி கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருக்கணும். இது எல்லாம் தானாக நடக்கிறது, என்னோடய உடம்பு ஃபுல்லாக நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் தானாக நடக்கிறது. ஸோ இதோடைய பிறப்போ இல்லை இறப்போ வாழ்க்கையோ எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை, அது வளர்கிறதும் சரி என் கண்ட்ரோலில் இல்லை, எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை. இருந்தாலும் அதை பிடிச்சிண்டு அந்த உடம்பை பிடிச்சிண்டு பகவானை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறது, கரெக்டாக இருக்க முயற்சி பண்ணுறது, அப்படி இருக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கிறவர் இன்னும் நல்லதுங்கிறார். இன்னும் ரொம்ப நிம்மதியாக இருக்க முடியும். அவன் இன்னும் கடவுள்கிட்டயே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இருக்கான். பகவானே நீ தான் எனக்கு கரெக்டாக என்ன அழைச்சின்னு போ, கரெக்டாக பார்த்து காமி, நான் ஜெயிக்கணும், எல்லாத்துலேயும் நல்லா பரிமளித்து நிற்கணும், நீ வேணா நான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு நின்றுடுவான். ஓகேவா? அதனால் அந்த இது வந்து இருக்கும் அப்படின்ட்டு இந்த இது. இப்போ அந்த கதையில் கூட அப்படி தானே, அந்த ராஜாவை வந்து ராஜா மந்திரிகள் எல்லாருமே எப்படி போனால் அந்த ஒரு போகத்தின் இதில் தான் எல்லாமே தானாக நடந்தது தான். இந்த நாட்டுக்காக தான் முன்னேற்றத்துக்கு நல்லது பண்ணுறான், வியாபாரி சொல்கிறத நம்ம கேட்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையில் கரெக்டாக நல்ல எண்ணங்களோடு தான் ஆரம்பித்தா. ஆனால் என்ன ஆச்சு கடைசியில், அந்த தாட்ஸ் வந்து இவங்களுக்கும் மாற ஆரம்பிச்சதுனால அந்த போகமெல்லாம் நம்மளுக்கும் வேணும், இவன் நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்கிறானேன்னு அந்த பிரைபு, அந்த இது, அந்த லஞ்ச லாவண்யம்ங்கிறாங்களே, அதெல்லாம் இவங்க கொஞ்சம் அனுபவிச்சதுனால தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இல்லைன்னா இந்த மொத்த நாடும் போயிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இதே மாதிரி தான். அப்போ இது என்ன, இது எதில் இருக்குது கண்ட்ரோல் அப்படின்னா, அதையும் அவரே சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். புலன், மனசு, புத்தி, உடல், இந்த 4 தான் வந்து இதில் எல்லாத்துக்கும் காரணம். நம்மளுடைய உடல், புத்தி, மனசு, புலன்கள். உடல் முன்னாடியே இந்த சொல்லியிருக்கார் அவர், அதையே தான் இங்கேயும் சொல்கிறார். ஆனால் இங்கே 4 அப்படின்னு இந்த 4 மட்டும் சொல்கிறார். எதனால் எதுங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதை இப்போ அதை சொல்லும்போது, நீ வந்து இந்த பிறவி வேஷம், நம்ம பிறவி வேஷத்தை நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, இந்த பிறவி வேஷத்துக்கு என்ன நாளை வச்சு இந்த வேஷத்தை போட்டுருக்கோம், உடம்பு, புலன்கள், மனசு, புத்தி, இந்த 4ஐயும் வச்சு தான் இந்த பிறவி வேஷத்தை பண்ணிட்டுருக்கோம். இந்த பிறவி வேஷத்தில் நல்ல நிஜமாகவே மனசுலேருந்து உள்ளத்துலேருந்து புத்தியிலேருந்து எல்லாமே நிஜமாகவே உண்மையாகவும் இருந்து வெளியிலையும் நல்லவராகவே இருந்து எல்லா விதத்துலேயும் நல்லவராகவே வாழ்ந்துட்டோம்னா இந்த வேஷத்தை நம்ம நல்லா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ இந்த வேஷத்தை கலைக்கிறதும் நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அப்போ பயமெல்லாம் வராது, இது வேஷம்தான் அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் அந்த வேஷத்தின் மூலமாக பல விஷயங்களை நம்ம கற்றுண்டு தெளிவடைஞ்சு இருப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், பகவான் நான் வந்து யாரோட பாவச்செயலையோ இல்லை நற்செயலையோ ஏற்றுக்கிறது இல்லை, கர்த்தா அதாவது ஜென்மம், கர்மா, இப்படி எதையுமே வந்து நான் உருவாக்குறதும் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மங்கள், கர்மா, இது எல்லாமே அவங்களுடைய பாவச்செயல், அவங்களுடைய நற்செயல். அதை வச்சுட்டு அவங்கவுங்க இப்படி வாழலாம், அப்படி வாழலாம், இப்படி பிறவி எடுக்கலாம், அப்படி அவங்க யோசிக்கிறதுனால அவரவர்களுடைய இயல்பு தான் அதில் செயல்படுறது. ஸோ இந்த இயல்பாகவும் நான் தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அது எல்லாமே வந்து அது எல்லாத்துக்கும் காரணம் அவரவர்களுடைய இது தான், கர்மா தான் அப்படிங்கிற சொல்லிவிட்டு, அஜ்ஞானத்தால் ஞானம் மறைச்சிடுறது. இந்த மாதிரியான புத்தி வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக யோசித்து உங்களை பற்றி நீங்கள் உங்கள் மனசை கரெக்டாக வச்சுட்டு என்ன நடக்கிறது, என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்துன்னு இருக்கோம், நம்ம தாட் எப்படி இருக்குது, நம்ம யாருக்கு என்ன நல்லது பண்ணுறோமா கெடுதல் பண்ணுறோமா, நம்மளுடைய கடமை என்ன, இதெல்லாம் கடமை தானா, எது நம்ம கடமை, இப்படிலாம் யோசித்து நம்ம பார்த்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது, பண்ணாமல் அப்படியே ஒரு திரிதல் மாதிரி இங்கே அங்கே நான் அது வேணும் இது வேணும்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் முழுக்க விட்டால் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தெரியாமல்
திரியும் போது என்னாகும், அவனுக்கு வந்து அந்த புத்தி வந்து மறைச்சிடுறது. புத்தியை வந்து இந்த ஞானம் வந்து மறைஞ்சிடுறது. புத்தியில் ஞானம் இருக்க மாட்டேங்கிறது. புத்தி இல்லாத ஒரு நிலையில் அவன் இருக்கான். ஸோ அதனால அவனுக்கு என்ன ஆகிடுறது, அஜ்ஞானம். ஞானம் வந்து அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்கு மோகம் ஆட்டோமேட்டிக்காக வருது, எல்லாம் வருது. பற்று இல்லாமல், ஒரு இது இல்லாமல் அப்படி அவன் இருக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு அது ரொம்ப கஷ்டம், அதனால் வருது. வேறு ஒன்றும் கிடையாது. இதனால தான் பிறவிகளும் வருது அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ தத்துவஞானி வந்து எப்படி இருப்பார், அப்போது உள்ள பகவான் இருக்காருங்கிற பயத்தோட எல்லாரையும் சமநோக்கோடு தான் பார்ப்பார். எல்லாருக்குள்ளேயும் பகவானே இருக்கார், எனக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற சமநோக்கோடு பார்ப்பார். அதனால் அவருக்கு எதுலேயும் ஏற்றத்தாழ்வு, அது இது வேணும் அது வேணுங்கிற ஆசை, பற்று இதெல்லாம் எதுவும் இருக்காது. அவன் ஈஸியாக ஜெயிச்சுடுவான், என்னையும் அடைஞ்சிடுவான் அப்படிங்கிறார். ஸோ அப்போது இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய பக்தன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இப்போ இதில் ஒரு விஷயம், இவர் எப்போ பார்த்தாலும் நான் கடவுள்னு சொல்லிகிட்டே இருக்கார். அது அவர் கடவுள் தானா அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. அது என்னென்னா, அவரே வந்து இப்போ இந்த கீதையிலேயே 11வது அத்தியாயத்தில் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அது ஒரு ப்ரூஃப். செகண்டு, இப்போ போன அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் அவர் என்ன சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார். ஒவ்வொரு யுகத்துக்கும் நான் வந்து பாவத்தை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை காக்கிறதுக்காகவும் சாதுக்களை கடை தட்டுறதுக்காகவும் நான் என்ன பண்ணுறேன், வந்து பிறந்துட்டே வந்து ஒவ்வொரு விதத்தில் என்னுடைய யோகமாயை வச்சு நான் வந்து எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு பிறவியோ இல்லை ஒரு ரூபமோ எடுத்து பாவம் செய்கிறவங்களெல்லாம் அழித்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுறேன். ஸோ இது வந்து இதை வச்சே நீங்கள் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். இவர் இப்போ அவர் வாயால் சொன்ன விஷயம் இது 4வது அத்தியாயத்தில். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணராக இவரே கடவுள் தான், பகவான் தான் அவதாரம் எடுத்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இது பார்த்தோன்னா, நம்ம அந்த இது இருக்குது, இந்த அதாவது நம்மளுக்குள்ளே நடந்துக்கிற இதில் ஸ்ரீராமர் பெருசா, ஸ்ரீகிருஷ்ணர் பெருசா, அந்த தசாவதாரம் விஷ்ணு பெருசா, சிவன் பெருசா, இல்லை மற்ற மதங்களில் இருக்கும் தெய்வங்கள் பெருசா, இப்படிலாம் நிறைய பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்த பானாசுரனை வந்து சுதர்ஷன சக்கரம் வச்சு அவர் மகாவிஷ்ணு அழிச்சதாக நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னா, பானாசுரனை காப்பாற்றுறதுக்கு அவர் ஒரு வரம் வாங்கிடுறான் பானாசுரன் சிவன்கிட்டேருந்து. அப்போ சிவன் வந்து நான் உன்னை எப்பயும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறார். நான் என்னால் எது வரைக்கும் என்னுடைய இது இருக்கோ, இந்த ஊர் எல்லையில் நான் இருக்கேன், என்னுடைய இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போது ஆனால் இந்த சுதர்ஷன சக்கரத்தை வச்சு ஸ்ரீகிருஷ்ணர் அழிக்கும்போது ருத்ரன் வந்து இவரை பானாசுரனை காக்கிறதுக்காக வந்து சண்டை போடுற மாதிரியும், மகாவிஷ்ணு வந்து அவரை துரத்தி விட்டுடுற மாதிரியும், சுதர்ஷன சக்கரத்தை பார்த்து பயந்துன்னு ஓடுற மாதிரியும் அப்படி தான் கதை இருக்குது. இதே ஸ்ரீகிருஷ்ணர் ராமரா பிறக்கறச்ச ராமேஸ்வரத்தில் சிவனை நம்ம வழிபடுறதா இருக்குது இல்லையா? அப்போது இப்போ அவர் வந்து சிவனை வழிபடுறார். இப்போது சிவன் வந்து பானாசுரனை இது பண்ணும்போது சிவன் ஓடி போனதாக பார்க்குறோம் சுதர்ஷன சக்கரத்தை அனுப்பும்போது. அதே இது ராமேஸ்வரத்தில் சிவனையே நம்ம வழிபட்டதாக அங்கே கோவில் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இது என்ன அப்படின்னா, எல்லாமே வேஷம்தான். ஆக்சுவலாக இவா தான் பரமாத்மா, பரபிரம்மம், அது அவா தான். எல்லாமே ஒரே ஒரு தெய்வந்தான். அந்த ஒரே தெய்வந்தான் பலவிதமான ரூபங்களில் பலவிதமான வேஷங்களில் ஒன்றை பார்த்து நான் பயந்தேன், என்னை பார்த்து நீ பயந்தேங்கிற மாதிரி ஒரு ஷோ காமிக்கிறா, அவ்வளோதான். இப்போ பானாசுரன்கிட்ட எப்படி பின்ன ருத்ரன் வந்து கொடுத்தாச்சு வரும் இப்போது. ஆனால் அவனை அழிச்சு தானே ஆகணும். அவனே வாழ்ந்துட்டு நான் தான் கிரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதே. இப்போ ஏன்னா அதுதானே உலக நியதி. இந்த படைப்பு சக்கரத்துக்கு எல்லாருமே வந்து கண்ட்ரோல் ஆகி தான் ஆகணும். ஸோ அந்த படைப்பு சக்கரத்துக்குள்ளே தான் பானாசுரனும் இருக்கான். அப்போ இப்போ எப்படி அதை காமிக்கிறது, மகாவிஷ்ணு கிரேட்டுன்னு காமிச்சாச்சு. இங்கே என்ன, ராமர் சிவனை நமஸ்காரம் பண்ண, அப்போ சிவன் கிரேட்டுன்னு காமிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பரமசிவன் இது கிரேட்டா அது கிரேட்டா அப்படின்னா இல்லை.
அப்போ எதனால் ஒவ்வொருத்தரையும் இவர் வந்து அவரை நமஸ்காரம், இவங்க மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறவங்க அந்த ரூட்டில் தான் இருக்கணும், ஏன் சிவன் இதில் வந்து அவங்க பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், இவங்க அங்கே போய் பண்ண வேண்டாம், ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார். இது என்ன தத்துவம்னா, ஒரு சின்ன எனக்கு என்னோடய மனசுக்கு தோணினது நான் சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு கோவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று நம்ம வழிபடுறோம். இப்போது மார்கழி மாதம் ஆனால் அந்த தைலம் தேய்க்கிறதுன்னு அந்த கடவுளுக்கு விஷ்ணு கோவில்களில் இருக்குது, அவங்க வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதில்ல. பட் சிவன் கோவில்களில் அதாவது அங்கே வந்து இந்த தண்ணியில் இருக்கிறார் கடவுள், அந்த பார்க்கடலில் இருக்கார், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு அங்கே பண்ணுறா. இந்த பக்கம் சிவன் கோவில்களுக்கு வந்தோமானா அங்கே வந்து அவருக்கு தகுந்த மாதிரி, அவர் வந்து கைலாயத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு அந்த இது காமிக்கிறா, பூமியில் இருக்க மாதிரி அப்படி காமிக்கிறா. ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கான ஸ்தலங்கள்னு சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள். இப்போ நவகிரகங்கிறது இங்கே காமிக்கிறோம், அங்கே சுதர்ஷன தாழ்வார்னு காமிக்கிறோம். ஸோ தெர் இஸ் சம்திங் டிஃப்ரென்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சுதர்ஷன தாழ்வார், அப்புறம் அந்த சங்கு, அதெல்லாம் இது கடலில் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரின்னா அப்போ என்ன, நமக்கு வந்து வாழ்க்கை முறைகள் பலது இதில் வந்து சொல்லி தந்துடுறான்னு எனக்கு தோணுறது. மேபி ரைட் ஆர் ராங் அது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும், இந்த சின்ன சின்ன சில மாரியம்மன் அந்த மாதிரி அம்மன் கோவிலெல்லாம் பார்த்தா இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, காவு இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இருக்கும். நம்ம சில இதில் பார்த்தோம்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி 2 பக்கமும் சுற்றி போட்டால் போகிறோம் அப்படிம்போம். இந்த மாதிரி பல இது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு என்ன ரீசன், எதனால்? அதே மாதிரி சாப்பாட்டு முறைகளில் கூட சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த தொழில்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாட்டு முறைகள் இருக்குது, அந்த தொழில்களுக்கு தகுந்த மாதிரி தான் தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேபி எல்லாமே சமநோக்கோடு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே இது ஏற்றமும், அதாவது ஹை லோ அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். சமநோக்கு அடிக்கடி அவர் சொல்கிறார். சமநோக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் கிரேட்டு, நீ தான் கிரேட்டு, நான் லோ நீ லோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் எல்லா சாப்டர்லேயுமே மோஸ்ட்லி இந்த 5வது அத்தியாயம் வரைக்கும் அவர் சொல்லிட்டு வர்றார். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம அந்த காலத்தில் அதனால தான் பெரியவா வந்து சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு, ஈவன் 50 வயசு 60 வயசு ஆனவர் கூட பெரியவா சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்பா. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொன்னதை, என்னுடைய முன்னோர்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்பாங்க. அப்போ அது வந்து அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுறது. ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே அந்த தாட்டு தான் இருக்கும். அப்போது இதை சொல்லிவிட்டு இதை தான் அவர் இது அப்புறம் அவருடைய இன்னொரு ஒரு ப்ரூஃப், இவர் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பகவான் தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னென்னா, இந்த ஸ்ரீ சுகர் சொல்கிறச்ச பாகவதத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் என்ன பண்ணார்னா 10 மாதமும் உள்ளே இருக்கா மாதிரியே ஒரு இமேஜ் தான், வர்ச்சுவல் இமேஜ் தான் க்ரியேட் ஆச்சான். அதே மாதிரி அவர் பிறந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் இமேஜ் தான் லோகத்துக்கு முன்னாடி க்ரியேட் ஆச்சான். ஆனால் இன்ஆக்சுவல் அந்த 10th மந்த் முடிஞ்சு அவர் வெளியில் வரணுங்கிற ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய சங்கு சக்கரம் கதாயுதம் எல்லாத்தையும் வச்சுட்டு, அந்த குண்டலங்கள்லாம் வச்சுட்டு, இந்த 4 புஜம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு மகாவிஷ்ணு ஃபுல் உருவத்தோடு காட்சி கொடுத்தாராம் தேவகி தாயாருக்கு. அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாளாம். ஐயோ, இவ்வளோ இதுவாக பகவானே நிற்கிறாரு எனக்கு முன்னாடி, இவர் தான் என்னுடைய குழந்தையா அப்படின்ட்டு அவளுக்கு அப்படி தரையாக தண்ணியாம் கண்ணில் பார்த்துட்டே இருந்தாளாம். பயம் ஒரு பக்கம் இருக்குமே, பகவானை நேரடியாக பார்த்து இது குழந்தைன்னா எப்படி பார்த்துக்க போகிறோம், என்ன பண்ணுவோம், ஒன்றும் புரியலையே அப்படி அவளுக்கு அப்படியே ஒரே இதுவாக இருக்காளாம். அப்போது அவர் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தன்னுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, தன்னுடைய யோகமாயால் தான் இங்கே இப்போ வந்து குழந்தையா பிறக்க வந்திருக்கிறதாவும் சொல்கிறார். சொன்ன உடனே தேவகி தாயார் சொல்கிறாராம், நான் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ஆனால் நீங்கள் வந்து உன்னுடைய இதை நீங்கள் வந்து மறைச்சிக்கணும், என்னுடைய குழந்தையாகவே மாறிடணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறா. உடனே அவருக்கு தன்னுடைய யோகமாயால் குழந்தையாக மாறினதா ஸ்ரீசுகர் தன்னுடைய இதில் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கார். ஸோ அதை வச்சு இதெல்லாம் வந்து ப்ரூஃப், இந்த பகவான் வந்து பல பிறவிகள் எடுக்கிறார், அவருடைய சக்திகளில் வருவார், அது மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரும் ஒன்று அப்படிங்கிறது. ஸோ இதை நமக்கு தெரிஞ்சுன்றதுனால இப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயம் சொல்லி இந்த இதை முடிக்கிறார், அதை நம்மளும் பார்ப்போம்.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவும் சொல்லிவிட்டு அதனால் கர்மாவை கரெக்டாக பண்ணணும், பற்று இல்லாமல் பண்ணணும், கர்ம சந்நியாச யோகம் அப்போ தான் கிடைக்கும், அது ரொம்ப விசேஷம், ஏன் சச்சித் ஆனந்தமயமாக என்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லா யாகங்களையும் தவங்களையும் ஏற்றுக்கிறவன், எல்லா சராசர பிராணிகளுக்கும் நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கேன், எனக்கு வந்து தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உண்டு, நான் அவ்வளோ நல்லவன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உடையவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அகில லோக நாயகர்களுக்கும் மேலான ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அவரும் நான் தான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, சிவன் அவர் தாங்கிறதையும் அவர் சொல்லிடுறார், பரமேஸ்வரன் நான் தான் அப்படிங்கிறார். இந்த விஷயத்தை யார் தத்துவ ரீதியாக உணர்ந்துக்கிறாங்களோ, ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிடுறாங்களோ, அவங்க நல்ல மேன்மையான அமைதியை அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இனிமேல் ஒன்று வேணும்னு ஒன்று இருக்கிறதே கிடையாது, என்கிட்டயே வந்து சேர்ந்துடுறாங்க, உலகையும் ஜெயித்தவங்களாக அவங்க இருக்காங்க, சச்சித் ஆனந்தமயமான ஒரு நிலையில் தே ஆர் தேர் அப்படிங்கிறார். அப்போ அந்த சச்சித் ஆனந்தமயமான ஒரு நிலைக்கு வந்தாச்சுனாலே இந்த லோகத்தை ஜெயித்த ஒரு ஃபீலிங் இருக்கும் போல இருக்குது. அதுதான் என்ன அடிக்கடி இவரும் ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்கிறார், பல குருமார்கள் பேசுகிறச்சா அவங்களுடைய ப்ரீச்சஸ்லேயும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, சச்சித் ஆனந்தமயம் அப்படின்ட்டு. இந்த சச்சித்தானந்தம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு இது போல் இருக்குது. அவங்க அந்த சச்சித்தானந்தமாக இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது நமக்கு அவங்க கிரேட்டாக என்னங்கிறது தெரியாது, ஏன்னா நம்ம இந்த லோகத்தோட இதில் வாடுறோம். பட் அவங்களுக்கு இந்த லோகத்தை தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உள்ள தெரியும் போல் இருக்குது. அந்த மாதிரி இப்போ எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா நம்ம டிவி லெவலில் பார்க்கும்போது இவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அவர் அங்கே எப்படி இருக்கார், நிஜத்தில் பிரைம் மினிஸ்டர் யார், அவருடைய பொசிஷன் என்ன, அவர் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கார், இது மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா, ஆக்சுவல்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம இது பார்த்து நம்ம அவர் தான் கிரேட்டுன்னு சொல்கிறோம். இல்லை அவரும் நினச்சிப்பார் நான் தான் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கிரேட், தெரியல இல்லையா, நான் சீஃப் மினிஸ்டர், நான் மினிஸ்டர், இல்லை நான் ஒரு பெரிய ஆஃபீஸர், நான் ஜிஎம், இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள நினச்சிப்பாங்களா இருக்கலாம், நம்ம கூட நினச்சிக்குவோமா இருக்கலாம், நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு நம்ம கூட பல விஷயங்கள்லாம் நினச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த இதெல்லாம் வந்து இருக்காது போல இருக்குது இவங்களுக்கு. இந்த சச்சித் ஆனந்தம்ங்கிற அந்த இதுக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த லோகத்தை நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு தாட்டோட நிம்மதியாக, ஏன்னா பகவான்கிட்டயே ரீச் ஆகும்போது அவர் தான் லோகத்துக்கே நாயகன், அவருடைய இதுவாகும்போது அவங்க இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அப்போ அதுவும் நம்மளும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்ட்ரோல்டாக நல்ல டிசிப்ளின்டு லைஃப்பை நல்லபடியாக இருக்கிறதுக்கு இன்னும் மேன்மேலும் இப்போவும் இருக்கோம், இனிமேவும் மேன்மேலும் முயற்சி பண்ணுவோம். இப்போ இதோட 5வது சாப்டரான கர்ம சந்நியாச யோகம், ஸ்ரீமத் பகவத்கீதையின் கர்ம சந்நியாச யோகம் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னிட்டு வந்தது நிறைவடைஞ்சது. இப்போது அடுத்த வாரம் வேறு 2 இது பார்க்கலாம், ஆத்ம சம்யம யோகம், ஞான விஞ்ஞான யோகம். நான் அடுத்த வாரம் சொல்கிறேன், பட் ஏதாவது ஒரு இதுவாக இருக்குது ஸ்கிப் ஆகிடுறது. லெட் மீ ட்ரை, எவ்ரி வீக் கரெக்டாக கொடுத்துடணும்னு ட்ரை பண்ணுறேன். லெட் அஸ் see. உங்களுக்கு நிச்சயமாக இது நல்லா இருக்குதுன்னு தான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா, இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்லா இருக்குங்கிற கமெண்ட்ஸோ இல்லை என்ன வேணுங்கிற கமெண்ட்ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வியூஸும் கிடச்சிதுன்னா இட் வில் பி என்கரேஜிங் ஃபார் மீ. அப்போ தானே தெரியும் எஸ் இது நல்லா இருக்குது, சம்படி இஸ் ஹியரிங் டு இட் அப்படிங்கிறது. இல்லைனாலும் ஐ வில் பி டூயிங் இட் என்னால் முடிஞ்ச வரைக்கும். லெட் மீ see. நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் we are trying to do something. அந்த மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதையெல்லாம் போடலாமே அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி நான் சொல்லின்னு இருக்கேன், வேறு யாராவது சொல்லும்போது அந்த ப்ரீச்சிங்கும் நான் கேட்குறேன். ஸோ அது எப்போயுமே கீதை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல தான் இருக்கும், எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம். இதில் நான் வந்து சின்னதாக அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை விட பெரியவா நிறையா பேர் இருக்கா, இது சொல்லணும்னு ஒரு ஆசைக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டும் எதிர்பார்க்குறேன். பகவான் உங்களையும் எனக்கும் உங்களுக்கும் சகல விதமான நன்மைகளும் வெற்றிகளையும் சௌபாகியங்களையும் தரணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ பாரத மாதாவுக்கு நமஸ்காரம். நன்றி.